நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை. இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 powered by எனர்ஜி தரும் கோல்ட் வினர், co-presented by அருண் XLO and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்லக்குரலுக்கான தேடல். இந்த வாரம் நம்ம பசங்க, அதாவது நம்ம டாப் 8 contestants ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா 3 ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. அண்ட் 21st செஞ்சுரியில வந்த பாடல்களை ரொம்ப அழகா பாட போறாங்க. ஸோ ரவுண்ட் 1ல நம்ம இமான் சார் கெஸ்டா வந்திருக்காங்க. அவங்க முன்னாடி அவங்க கம்போஸ் பண்ண பாட்டு, அவங்க பாடின பாட்டு நம்ம பசங்க எல்லாருமே பாட போறாங்க. ஸோ இன்றைய நாளுடைய முதல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்கு லெட்ஸ் வெல்கம் SSJ04 பரத். டேலண்ட்ங்கிறது பிரெயின்ல இருக்கலாம், குரல்ல இருக்கலாம். பரத்துக்கு எவ்வளவு தூரம் அவனுடைய பிரெயின்ல மைண்ட்ல ஒரு டேலண்ட் இருக்கோ, சங்கீத டேலண்ட் இருக்கோ, அவனுடைய உடல்ல அதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா குரலோடைய அந்த பிஹேவியர் அந்த பாட்டை களை கட்டுறது, அவனுக்கு தன்னறியாம அதோட எம்பெலிஷ்மெண்ட்ஸ், மாடுலேஷன்ஸ், பவர் ஒரு பாட்டை லெவலுக்கு மேல எடுத்துன்னு போறது. இந்த பாட்டில் நீங்க அதை கேட்கணும். பாட்டு ஒண்ணு கட்டு கட்டு தோரா, நீ காலு கைய தட்டு தட்டு ஜோரா. பாட்டு ஒண்ணு கட்டு கட்டு தோரா, நீ காலு கைய தட்டு தட்டு ஜோரா. வேலியில காத்த போல ஓடு எங்கும் ஓடு, தாரதப்பு தேவையில்ல ஓடு ஆட்டம் போடு. சிவனும் சக்தியில் சேர்ந்த மாசுடா, எதிர்த்து நின்னா எவனோ தூசுடா. பாட்டு ஒண்ணு கட்டு கட்டு தோடா, நீ காலு கைய தட்டு தட்டு ஜோரா. தீர தீர சூரர்க்கெல்லாம் வேந்து போகும் உன்னை கண்டால் உனை போலில்லை ஒருவன் மண்ணிலே. நாடு வீடு காடு எல்லாம் நான் கடந்து போனால் கூட தொடரும் உந்தன் நினைவோ நெஞ்சிலே. உயிரென்று உன்னை நாடி ஒரு நாளும் சொல்ல மாட்டேன், உயிரென்றால் என்று போனால் பிரிவாயே. ஒருபோதும் உன்னை நாடி விடமாட்டேன், தோற்று போய் ஜெயிப்போமே நாம இந்த பூமி மேலே. சிவனோ சக்தி சேர்ந்த மாசுடா, எதுக்கு நின்னா எவனோ தூசுடா. பாட்டு ஒண்ணு கட்டு கட்டு தோடா, நீ காலு கைய தட்டு தட்டு ஜோரா. வேலியில காத்த போல ஓடு எங்கும் ஓடு, தாரதப்பு தேவையில்ல ஓடு ஆட்டம் போடு. சிவனோ சக்தி சேர்ந்த மாசுடா, எதிர்த்து நின்னா எவனோ தூசுடா. பரத், பரத் நின்னா மாசு தான், எதிர்க்க யார் நின்னா தூசு தான். பியூட்டிஃபுல். அந்த ஒரு எனர்ஜியோட ஒரு ஃபுல் ஓப்பன் த்ரோட்டடாக பாடும்போது சம்டைம்ஸ் அங்கங்கே சின்ன சின்ன விஷயங்கள், நோட்ஸு, டியூனிங் அங்கே போகும். பட் அதெல்லாம் எந்த வித ஃப்ளாஸும் இல்லாமல் இவ்வளோ ஓப்பன் த்ரோட்டட் சிங்கிங்கில் இப்படி டெலிவர் பண்ணுறது வந்து இட்ஸ் பேங் ஆன். சூப்பராக இருந்தது. அண்ட் நீங்கள் பாடும்போது எனக்கு இந்த சாங்குடைய ரெக்கார்டிங் செஷன்லாம் எனக்கு ஞாபகம் வருது. எஸ்பிபி சாரும் சங்கர் மாதவன் சாரும் 2 பேரும் சேர்ந்து பாடின பாடல் இது. பட் இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய ஒரே வாய்ஸ்லேயே அந்த 2 பேருடைய அந்த எனர்ஜி வந்து இன்னைக்கு கொண்டு வந்துட்டீங்க. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சார். பரத், இது அன்பிலீவபிள் பெர்ஃபார்மன்ஸ், ஃபேண்டாஸ்டிக். எனக்கு வந்து யூ ஆர் டெஃபினெட்லி அ ஃபியூச்சர் சிங்கர்.
அது டவுட்டே கிடையாது. மியூசிக் தான் உன் துறை. உன் பேரண்ட்ஸ் வந்திருக்காங்களா? ஓகே, கண்டிப்பாக மியூசிக்கில் என்கரேஜ் பண்ணுங்க. ஹீ வில் கோ பிளேசஸ். பரத், என்ன எனர்ஜிம்மா? இந்த மாதிரி சாங்கில் நீ எனர்ஜி கொடுக்கலன்னா ஒன்றுமே இல்லை. யூ டிட் வெரி குட் திங். ஈமான் சார் முன்னாடி அந்த பாட்டு பாடினதுக்காகவே உனக்கு இந்த ஷவர். தேங்க்யூ சார். உங்களோட மாசான அன்பு பரிசு வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. போய் நம்ம இமான் சார் கிட்ட கலெக்ட் பண்ணிக்கோங்க. போங்க. பரத், ஆனா இங்க இன்னொரு டாஸ்க் கொடுக்குறேன். இரு, அங்கே இரு. நீ மாசான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்க. இன்னொரு மாசான விஷயம் செய்யணும் அப்படின்னு நினைச்சேன்னா அப்படியே கையோட நம்ம இமான் சாரையும் இங்க கூட்டிட்டு வந்து உன் தம்பியோட அந்த டான்ஸ் ஒன்று போட்டேன்னா சூப்பரா இருக்கும். அப்பனா தான்டா நீ டபுள் மாசு. பாத்துக்கோ. சரி, வரேன். இத்தனை பார்ட்டிசிபேட் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது என்னை கூப்பிடாம இருந்து இப்போ பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச பிறகு என்னை கூப்பிட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன். சார், நோ சார். இல்லை, சின்ன வயசில் இந்த மாதிரி தான் இருந்தேங்க நீங்கள். அதான். ஹி யூஸ் டு பிளே ஃபார் பிக் மியூசிக் டைரக்டர்ஸ். ஆதித்யன் சாருக்கெல்லாம் வந்து ஸ்கூல்லேருந்து வருவார் அவர் ப்ரோக்ராம் பண்ணதுக்கு. இப்படி தான் இருப்பார் அவர் பார்க்குறதுக்கு. அப்போ ரியலி ஹாப்பி ஃப்ரம் தி பாட்டம் ஆஃப் தி ஹார்ட். உங்கள் எல்லாருடைய பிளெஸிங்ஸ் தான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சரி, இன்னைக்கு தான் அந்த பையன் கொஞ்சம் அமைதியா இருக்கான். என்னப்பா சார் வந்திருக்காருன்னு அமைதியா இருக்கியா? ஆமாவா? ஆமாவா? இப்போ அவரோட ஒரு டான்ஸ் போடுவாரு, நீங்களும் ஃபாலோ பண்ணும். ஓகே, மியூசிக் கேட்டுருவோமா? சார், டேய் ஆனாலும் உனக்கு ரொம்ப ஓவர்டா. அவரை கூப்பிட்டு நீ ஸ்டெப் சொல்லி கொடுக்குறியா? இல்லை வந்து யார் லால் சார்னு ஃபீல் பண்ணிட்டு யார் விஜய் சார்னு ஃபீல் பண்ணிக்கிறதுன்னு தெரியல எனக்கு. வந்து ரெண்டு பேருமே இங்கே லால் சார் மாதிரி இருக்கிறோம். தேங்க்யூ சார், சோ ஸ்வீட் ஆஃப் யூ. ரொம்ப ரொம்ப நன்றி. ஜோரா, நம்ம மறுபடியும் இமான் சாருக்காக கை தட்டிடலாம். நமக்காக ஒரு கியூட்டான டான்ஸ் கொடுத்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த அண்ணனும் தம்பியும் சேர்ந்து ஒரு அற்புதமான டான்ஸ் கொடுத்தாங்க. ஏதாவது சொல்ல ஆசைப்படுறியாப்பா நம்ம பிரியங்கா அக்காவுக்கு? அப்படியா? சொல்லு. சொல்றது என்ன சொல்றது இல்ல. என்ன சொல்றதா இல்ல என்ன சொல்ற மாதிரி என்ன ஆகுது? நான் போமா அப்படின்றியா? என்ன ஃபீலிங்? உன் ஃபீலிங் என்ன? டேய், இதே முகுந்த் ஸ்டார்டிங் ஆஃப் தி எபிசோட்ஸ்லாம் எப்படி பேசியிருக்கு தெரியுமா என்கிட்ட? Why are you coming for the shoot? ஆமா, உடனே புரிஞ்சுவாங்க. Yeah, to see you. What a nonsense taste you have. எனக்கு பிரியங்கா அக்கா தான், அவங்க தான் அப்படிதான் இப்படிதான் சொல்லி இன்னைக்கு என்ன சொல்றது இப்படின்ற. அது ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு தமிழ் தெரியாது. தமிழ் தெரியாதனால அவனை ஏமாத்திட்டு இருக்கற. சோ இப்போ உனக்கு தமிழ் தெரியும். தெரியும். அதனால இப்போ என்ன சொல்ல வர? நான் என்ன சொல்ல வரேன்? சொல்லு, அதான் நான் உன்கிட்ட கேக்குறேன். இல்ல கேட்டா தான் சொல்ல முடியல. சரி, இவ்வளோ எபிசோட்ஸ் ஆயிருக்கு. சோ இப்போ நீ என்ன பத்தி என்ன பேச போற? தடி வச்சாங்க. என்னது தடி வச்சிருக்கியா? இங்க வாடா. தடி எங்கடா வச்சிருக்க? தடி நீ வச்சிருக்கியா நான் வச்சிருக்கறேனா? ஓ, நான் வந்து பழைய மாதிரி இருக்கு. இது வந்து தடி வச்சு புஸ் 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 நல்லா சாப்பிடுறாங்களா அவங்க? என்ன ஸ்ரீஷாப்பா, என்ன ஸ்ரீஷாமா ரொம்ப சிரிக்கிறீங்க? நான் உங்களை கூப்பிட்டு நடக்க விட்டுட்டா? பழைய சீசன்லாம் காட்டுங்க. இங்க வாமா. இங்க பையன் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு. ஸ்ரீஷா அக்கா அப்பதான் சொன்னேன் என்கிட்ட. ரவுண்ட் 2 என்ன தெரியும்ல? 1-on-1. அதுல உனக்கும் எனக்கும் தான் நடக்கும். சரியா? சிபா சிபா. ஓகே, இப்போ நீ ஷவர் வாங்கிட்டீங்க. ஓகேவா? இப்போ ரெண்டாவது ரவுண்டு 1-on-1 ரவுண்டு. அதில் வந்து யாரு கூட நீங்கள் போட்டி போட போகிறீங்க அதுன்றது நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ யார் கூட போட்டி போட போகிறீங்க? ஸ்ரீஷா. ஓகே, ஸோ நம்மளுடைய பரத் அவர்கள் ஸ்ரீஷாவோட நான் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது ரவுண்டு 1-on-1 போட்டி போகிறதுக்கு ஆசைப்படுறாரு. ஸோ பார்க்கலாம். ஓகேங்களா? வெயிட் பண்ணி எப்படி நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு. தம்பி நீங்கள் போங்க. நீங்கள் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பரத். ஸோ ரவுண்ட் 2க்கு நீங்கள் ஸ்ரீஷாவோட போட்டியிட போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ரவுண்ட் 2க்கு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு நல்லா அடுத்தடுத்த சாக்லேட் ஷவர் வாங்கி டெடி பேர் ஷவர் வாங்கி நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போயிடணும். ஓகே,
தேங்க்யூ. போய் உங்க இடத்துல உட்காந்து. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ உங்களுக்காக எல்லாருக்காகவும் ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் காத்துட்டு இருக்கு. நம்ம சூப்பர் சிங்கருடைய ஸ்டார்ஸ் வந்து பாட போறாங்க. அவங்க ஸ்டார்ஸ் மட்டும் கிடையாது, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகான பாடல்களை வந்து பாடிட்டு இருக்கக்கூடிய பிளேபேக் சிங்கர் சாத்திக்கிடக்கூடிய தீபக் அண்ட் நிவாஸ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். வெறி கொண்ட பூனை ஒன்று நரி என்று கூறிக்கொண்டு காலம் பார்க்கும் நித்தம். எந்த நேரம் தொலை வீடும், எந்த நேரம் தலை வீடும், வேங்கை வெளியில் சுத்தும். உடலுக்கு உடல் ஏடு, உயிருக்கு உயிரேடு, உள்ளே மிருகம் கத்தும். கங்கை நீரும் தீர்ப்பதில்லை, காவேரியும் தீர்ப்பதில்லை, தாகம் தீர்க்கும் ரத்தம். அடி வாங்கி நெஞ்சில மீண்டும் மீண்டும் காயம், விழுதாக மாறினேன் இதிலே என்ன மாயம். மிருகங்களின் ரணம் போக்குதல் என் தொழிலாய் கொண்டேனடா. ஒரு ஊசியாய் உனை வேறியே உனை மாற்ற வந்தேனடா. வலி என்பதே வலி கொண்டுதான் எடுப்பேன் பாருடா. Shut up your mouth, oh சட்டி பணக்கா. Shut up your mouth, oh சட்டி பணக்கா. Shut up your mouth, oh சட்டி பணக்கா. வாயை கொஞ்சம் மூடு, oh சட்டி பண. காதல் நான் தெரிவிக்கும் முன்னே சாலை அங்கு முடிகிறதே நேரம். அது அமைகிற பொழுது வீரம் என விலகியதே. சுமை இறக்காமல் பாவி நெஞ்சு வாடிடும், மழை திறக்காமல் மேகம் ஒன்று ஏங்கிடும். இதழின் வரையில் வரும் தாபம் அடி தரையில் விழுந்து அது சாகும். வென்றாலும் போவென்றாலும் இதயம் உன்னை கொண்டாடும். சங்கி மங்கி ஆடும் மரம் சங்கி மங்கி ஆடும். தீன ரகஜன தானா ரகஜன ரகன ரகன ரகடாடா. தீன ரகஜன தானா ரக ரகனா. இங்கும் அங்கும் தாவும் அது இங்கும் அங்கும் தாவும். மொசல மொசல என் மனசுக்குள்ள முழுசா முழுசா நீ நுழைஞ்சு புட்ட. மொசல மொசல என் மனசுக்குள்ள முழுசா முழுசா நீ நுழைஞ்சு புட்ட. உலகமே உலகமே கொலுங்குதே உன் பந்து கால்பட்டு. ஒசரத்தில் ஒசரத்தில் கொதிக்குதே என் காலம் மண் விட்டு. இனி பகலும் இரவும் புத்தமுதானே கேரட்டு. தானன நானன நானன தானன நானன நானன. மொசல மொசல என் மனசுக்குள்ள உசுரா உசுரா நீ எழுந்து புட்ட. மெதுவா மெதுவா நான் உன்னை தீண்டும் முன்ன. புயலா புயலா நீ என்ன தின்னதென்ன. கெரகத்த மூளு வாசம் போதும் ஒரக்க நீ பேச வேணா ஏதும். அத்தாடி அம்மா
புரிஞ்சு போச்சுடா அவங்க கண்ணு நம்ம கலருன்னு தெரிஞ்சு போச்சுடா இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா அவங்க கண்ணு நம்ம கலருன்னு தெரிஞ்சு போச்சுடா பின்னால சுத்த வச்சு பித்து குழியாக வச்சு இல்லாத கணக்கையெல்லாம் போடுவாங்கடா அவங்க பார்வையால பால்டாயில ஊத்துவாங்கடா இல்லாத கணக்கையெல்லாம் போடுவாங்கடா அவங்க பார்வையால பால்டாயில ஊத்துவாங்கடா இந்த பொண்ணுங்களை இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா கண்ணு நம்ம கலருன்னு தெரிஞ்சு போச்சுடா பின்னால சுத்த வச்சு பித்து குழியாக வச்சு இல்லாத கணக்கையெல்லாம் போடுவாங்கடா அவங்க பார்வையால பால்டாயில ஊத்துவாங்கடா இல்லாத கணக்கையெல்லாம் போடுவாங்கடா அவங்க பார்வையால பால்டாயில ஊத்துவாங்கடா இல்லாத கணக்கையெல்லாம் போடுவாங்கடா அவங்க பார்வையால பால்டாயில ஊத்துவாங்கடா ஹலோ வெல்கம் பேக். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரெண்டு பேருமே வந்துட்டு இமான் சரோட இசையில் வந்து பிளேபேக் பாடியிருக்கீங்க. ஸோ ஹவு டஸ் இட் ஃபீல் அவர் முன்னாடி வந்துட்டு இந்த மேடையில் வந்து பாடுறது எப்படி இருக்கு? கண்டிப்பாக ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஏன்னா நான் சூப்பர் சிங்கர் ஸ்டேஜுக்கு வந்து ரொம்ப பல மாதங்கள் ஆயிடுச்சு. அண்ட் இமான் சார் முன்னாடி அவரோட பாடல் பாட போகிறோம் நினைக்கும் போது ஐ வாஸ் வெரி பம்ப்ட், ஐ வாஸ் வெரி மச் எக்ஸைட்டட். அண்ட் ஆக்சுவலி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், இந்த குரூப்பே நாங்கள் எங்கள் செட்டில் நிறைய பேர் இமான் சார் ஸ்டுடியோவில் எவ்ரி வீக் கோயிங் ஃபார் இஸ் ரெக்கார்டிங்ஸ். அண்ட் ஸோ அது வந்து இட்ஸ் ரியல் ஃபன் ஃபேமிலி டைப்ஸ். சூப்பர். நிவாஸ் சொல்லுங்க. எங்களுக்கு வந்து ஐ திங்க் கிடைச்ச ரொம்ப கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆக்சுவலி இமான் சாரோட மியூசிக்கில் பாடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் அது வந்து ஸ்டேஜில் மறுபடியும் அவர் முன்னாடியே பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஆக்சுவலி டெஃபினெட்லி கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு பயங்கரமான ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. ஸோ அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரில. சூப்பர் சார். உங்களுக்கு எப்படி இருக்கு இவங்களை மீட் பண்ணதில்? முக்கியமாக அந்த ஒரு ரெக்கார்டிங் செஷனுக்குள்ளே வரும்போது எந்த பயமும் இல்லாமல் பாடுறாங்க. ஏன்னா இங்கே நிறைய வாட்டி ஜட்ஜஸ்லாம் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்து அவங்கள திட்டி அவங்கள அழ வச்சு அவங்கள சந்தோஷப்படுத்தி இந்த மாதிரி பல விஷயங்கள், இந்த மாதிரி எமோஷன்ஸ் அவங்க கிராஸ் பண்ணி வரனால ஒரு ரெக்கார்டிங் அட்மாஸ்குள்ளே அவங்க வந்து பயப்படுறதே இல்லை. அது ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் சூப்பர் சிங்கர் தருது, முக்கியமாக சிங்கர்ஸ்க்கு. ஸோ அதனால் அந்த ஒரு டியூனுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது அவங்க டக்குன்னு அந்த ஒரு அடாப்டபிலிட்டி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு புது டியூன் கற்றுக்கும் போதும் அதை வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போதும் அந்த பாட்டை வந்து ஒரு 15-20 வாட்டி பாடின ஒரு சிங்கர் பாடுற மாதிரி ஃபஸ்ட் டைமே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஒரு புது டியூனை. ஸோ அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க சிங்கர்ஸ் கிட்ட. ஸோ ஒரு புது சிங்கரை ஹேண்டில் பண்ணுற அப்படின்ற ஒரு விஷயமே இருக்க மாட்டேங்குது, முக்கியமாக சூப்பர் சிங்கர் கண்டஸ்டன்ஸை வச்சு நான் ஒர்க் பண்ணும்போது. சூப்பர். ஸோ நல்ல நல்ல விஷயங்கள் சாரும் சொன்னார். அது தாண்டி நீங்கள் வந்து நிறைய லாங்குவேஜஸ்லாம் கூட வந்து பாடல் பாடிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ என்ன நடக்குது உங்களோட வாழ்க்கையில்? தீபக் நீங்கள் சொல்லுங்கள். தெலுங்கு, கன்னடா, தமிழ் மூணுத்துலேயும் நிறைய பாடல்கள் பாடிட்டுருக்கேன். யுவன் சங்கர் சார், யுவன் சங்கர் ராஜா சார், தமன் சார், கார்த்திக் ராஜா சார். இமான் சாருக்கும் ஒரு பாட்டு இன்னும் ரிலீஸ் ஆக இருக்குது. அது ஒரு மெலடி, லிங்குசாமி சார் ப்ரொடக்ஷன் இதில். அண்ட் மெயினாக ராஜா சாருக்கும் ஒன்று பாடியிருக்கேன் ராஜா சார் கிட்ட. ஸோ அது எனக்கு தெரிஞ்சு இட் வாஸ் அ பிக் திங் ஃபார் மீ. எனக்கு ரொம்ப நல்ல ஒரு ஃபீலிங். அண்ட் போன வாரம் தான் கப்பல்னு ஒரு படம், அதில் சங்கர் சார் ப்ரொடக்ஷன்ஸ், அதில் ஒரு 2 பாட்டு இப்போ சிங்கிளாக ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஐ திங்க் பை நவ் எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இட் டஸ் வெல். நிவாஸ் உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துட்டு இருக்கு? நிவாஸ் சூப்பராக போயிட்டுருக்கு ஆக்சுவலி. மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஸோ எல்லா லாங்குவேஜஸ்லையும் கொஞ்சம் பப்பு பாட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ வெரி ஹாப்பி. Thank you so much once again for coming. ரொம்ப நன்றி. ஜோரா நம்ம தீபக் அண்ட் நிவாஸ்க்கு கை தட்டிடலாம். Thank you. Best of luck for your future. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். To Airtel Super Singer Junior 4 powered by Energy Tharum Gold Winner co-presented by Arun XLO and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்லக்குரலுக்கான தேடல். அடுத்ததாக அவரோட பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கிறதுக்காக தயாராக காத்துட்டு இருக்காரு SSJ09 அனல் ஆகாஷ். சங்கதின்னு சொல்றது துருதலயத்தில் போற ஒரு ஸ்தாய், ஒரு ஃப்ரேஸ். சங்கதியை பர்ஃபெக்ட் ஆக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் குரலுடைய டோன் அண்ட் த்ரோவை பர்ஃபெக்ட் ஆக்கணும், இல்லை கரெக்டாக சூஸ் பண்ணணும். அனல் ஆகாஷ்க்கு போக போக இந்த
டோனல் லாங்குவேஜ், சங்கீதோட லாங்குவேஜ் புரியும். இயற்கையாக இருக்கிறத டெவலப் பண்ணிட்டு இருக்கான். நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. அடியே என்ன ராகம் நீயும் பாடுற, அழகா உள்ள பூந்து சாமி ஆடுற, வக்கனைய பார்க்கிற, மம்புகளை கூட்டுற, சக்கரைய சாதம் போல ஊட்டுற, என்னைய நீ மேல ஏத்துற ஏத்துற. அடியே என்ன ராகம் நீ பாடுற, அழகா உள்ள பூந்து சாமி ஆடுற, மக்கனைய பார்க்கிற, மம்புகளை கூட்டுற, சக்கரைய சாதம் போல ஊட்டுற, என்னைய நீ மேல ஏத்துற ஏத்துற. அடியே என்ன ராகம் நீ பாடுற, அழகா உள்ள பூந்து சாமி ஆடுற. இதுவரை இப்படி இல்லை, கொடுக்கிற ரொம்பவும் தொல்ல, எதுக்கு நீ பிறந்த தெரியல, எதுக்கு நீ வளர்ந்த புரியல, பொதுவா ஒன்ன எண்ணி போகுதே ஆதி, துணையா நீ இல்ல நான் கட்டிடுவேன் காதி, இருந்தேன் தண்டா சோரா என்ன நீ குட்டி குற போலதான் பூசுற வாசமா பேசுற. அடியே என்ன ராகம், அடியே என்ன ராகம் நீ பாடுற, அழகா உள்ள பூந்து சாமி ஆடுற, மக்கனைய பார்க்கிற, வம்புகளை கூட்டுற, சக்கரைய சாதம் போல ஊட்டுற, என்னைய நீ மேல ஏத்துற ஏத்துற. அடியே என்ன ராகம், அடியே என்ன ராகம். Hi Anil Akash. Thanks for choosing this song. ரொம்ப பிடித்த சாங். எப்போல்லாம் கீரவாணியில் சாங் கம்போஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் இட்ஸ் மேஜிக்கல் ஃபார் மீ. வெல் சாங் நல்லா பாடினீங்க. இன்ஃபேக்ட் லாஸ்ட் பல்லவி வாஸ் ஈவன் பெட்டர். ஃபர்ஸ்ட் பல்லவி கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் பல்லவியோட இன்னும் யூ கெட்டிங் யூஸ் டு தட், அந்த ஸ்ருதி எல்லாம் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக ஸ்ட்ரீட் ஆயிருந்தது லாஸ்ட் பல்லவி வரும்போது. சரணம் குட் ஹவ் பீன் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். முக்கியமாக அந்த செகண்ட் ஃப்ரேஸ் தான் அதில் இருக்கிற மேஜிக், இந்த சாங்கோட மேஜிக் அந்த செகண்ட் ஃப்ரேஸ் தான். ஸோ அந்த இடம் இன்னும் கொஞ்சம் அழகாக இருந்திருக்கலாம் அப்படின்னு மட்டும் தோணுச்சு. மற்றபடி குட் லக். காட் பிளஸ். அனல் ஆகாஷ், ஐ திங்க் நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை ஐ திங்க் போன சூப்பர் சிங்கர் அந்த வைல்ட் கார்டு செலெக்ஷனுக்கு வந்திருந்தேங்க நினைக்கிறீங்களா? அங்கேருந்து யூ ஹவ் ரியலி இம்ப்ரூவ்ட் ஸோ மச் அனல். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் தட் ஐ வாண்ட் டு சே. அப்படி வாய்ஸில் அந்த வாய்ஸில் வந்து ஸ்ருதி சேர்ந்தானா அவ்வளோ அழகாக இருக்கும். கொஞ்சம் போஸ்டர் அனந்த் சார்ட்ட கேட்டு நல்லா கற்றுங்க. யூ பீன் லேர்னிங். ஐ திங்க் அழகாக இருக்குது. இட் இஸ் அ வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். இந்த பாட்டு வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. பட் ஐ மஸ்ட் கங்க்ராச்சுலேட் இமான் சார் ஃபார் திஸ். வாட் அ சாங், வாட் அ பியூட்டிஃபுல் டியூன். இது அது கேட்டிலிருந்தே அப்படியே ஒரு மயக்கிறது இந்த பாட்டு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் இமான். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். அனல் ஆகாஷ், நீங்கள் இந்த பாட்டு சூஸ் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அனல் ஆகாஷ். ஸோ இப்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரவுண்டில் வந்து நீங்கள் டெடிபேர் ஷவர் வாங்கலை. ஆனால் இந்த ரவுண்டில் பிரவஸ்தி டெடிபேர் ஷவர் வாங்கும் போது அவங்க வந்து உங்களோட கம்பீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டாவது ரவுண்டில். ஸோ பிரவஸ்தி வந்து உங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஃபால்ட்டாக நீங்கள் இரண்டாவது ரவுண்டில் நம்ம பிரவஸ்தியோட தான் நீங்கள் பாடி ஆகணும். ஓகே, ஸோ செகண்ட் ரவுண்டில் பிரவஸ்தி உங்களுக்கு டஃப் காம்படிஷன் கொடுப்பாங்க. நீங்களும் பிரவஸ்திக்கு டஃப்பான காம்படிஷன் கொடுத்து சூப்பராக பாடணும். ஓகே, எஸ்,
தேங்க்யூ ஸோ மச் அனல் ஆகாஷ். நீங்கள் போய் உங்கள் இடத்துல உட்காந்துக்கலாம். நம்ம பசங்க எல்லாருமே 21st செஞ்சுரியில் வந்த அழகான பாடல்களை நம்ம இமான் சார் முன்னாடி அவங்க கம்போஸ் பண்ண பாடல்களை பாடிக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக வராங்க SSJ10 ஜெசிகா. அம்மாடி அம்மாடியில் பிரெத்துடைய ப்ராப்ளம் நிறைய வரலாம். வரும்போது அந்த பாட்டுடைய ஃப்ளோ கொஞ்சம் ஸ்பாயில் ஆகலாம். ரொம்ப கண்ட்ரோல் தேவை. இந்த பாட்டை ரொம்ப அழகாக ஈஸியாக டெலிவர் பண்ணுறதுக்கு ஜெசிகா ஓரளவுக்கு இதை பாடுவேன். Hi Jessica. இந்த சாங் வந்து ஒன் ஆஃப் ஸ்ரேயா கோஷல்ஸ் ஃபேவரட். நான் எப்போல்லாம் அவங்களுடைய வாய்ஸ் மிக்ஸுக்கெல்லாம் போய் மிக்ஸ் பண்ணுவோமோ மற்ற எந்த பாட்டு மிக்ஸ் பண்ணாலும் இதை பற்றி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸாவது இதை பற்றி பேசிட்டு தான் அடுத்த பாட்டுக்கே அவங்க மூவ் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் இந்த சாங் வந்து அவங்க பாடும்போது மார்னிங் செஷன் தான் இருந்தது. மார்னிங் செஷன் முடிச்சுட்டு மதியானம் ஒன்று, அப்புறம் லேட் ஈவினிங் இன்னும் 2 சாங் ரெக்கார்டிங் வர வச்சுருந்தாங்க. இதோட டியூன் அண்ட் இது லிரிக்லாம் அது பார்த்துட்டு இதுக்கு எனக்கு ஒரு முழு நாள் எனக்கு வேணும்னு மற்ற எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுறேன்ட்டு உட்காந்து கேன்சல் பண்ணி இந்த டோட்டல் டே இந்த சாங்காக உட்காந்து ஒவ்வொரு லிரிக்கும் எப்படி உச்சரிக்கணும் எல்லா விஷயங்களும் கேட்டு வந்து அதுக்குள்ள டைம் எடுத்து வந்து பண்ணாங்க. ஏன்னா அவங்க பிஸியஸ்ட் ஆர்டிஸ்ட். பட் இருந்தாலும் அந்த ஒரு மொழிக்காகவும் அந்த ஒரு பாடலுக்காகவும் அவங்க எடுத்துக்கிற அந்த ஒரு சிரத்தை இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப உன்னதமானது. அதுதான் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிற விஷயம். அதுதான் ரொம்ப 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 சந்தோஷப்படுவேன் ஒவ்வொரு சாங் எடுத்துகிட்டு போகும்போதும் அவங்கள வாய்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டு வரும்போது. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடல் இது. தேங்க்ஸ் ஃபார் சூஸிங் திஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல்லாக பாடினீங்க, ரொம்ப அழகாக பாடினீங்க இன்னைக்கு. முக்கியமாக அந்த நீசா அது பாடின இடங்கள்லாம் அழகாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது கேட்க. God bless you. ஜெசிகா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ஹவு டஸ் இட் ஃபீல் சார் முன்னாடி அவங்களோட பாட்டையும் நம்ம பாடுறோம், கண்டிப்பாக நமக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாரு? ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இட்ஸ் மை பிக் ட்ரீம் இமான் சாருக்கு பாடணும், ஒரு பிளேபேக் சாங் பாடணும்னு. ஸோ
I'm very happy. நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கவலைப்படாதீங்க, நம்ம இமான் சார் வந்துட்டு பல பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக இங்கே இருக்கிற கண்டஸ்டன்ஸில் யாருக்காவது கண்டிப்பாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். தேங்க்யூ கண்ணா. போய் உங்கள் இடத்துல உட்காந்து. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 4 powered by Energy Tarum Gold Winner co-presented by Arun XLO and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். நம்ம பசங்க எல்லாருமே 21st century பாடல்களை 3 ரவுண்டாக பிரித்து நான் வந்து ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக சந்தோஷமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அண்ட் ரவுண்ட் 1ல் நம்ம பசங்க இமான் சார் முன்னாடி அவங்க கம்போஸ் பண்ண பாட்டு, அவங்க பாடின பாட்டு அவங்க முன்னாடியே பாடிக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் அடுத்ததாக பெர்ஃபார்ம் பண்ண வராங்க SSJ03 ஸ்பூர்த்தி. ஒரு பேஸ் உள்ள வாய்ஸ் ப்ரொடக்ஷன், ஆனால் அது கிளாசிக்கலாக இருக்காது. லைட் மியூசிக்கு தேவைப்படுற ஒரு ஸ்ட்ராங் வாய்ஸ், நல்ல த்ரோ, அந்த த்ரோவால் வர ஹை ரேஞ்ச், அதுலேருந்து ஹெட் வாய்ஸ்க்கு கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த வழிகள் எல்லாம் இனிமேல் ஸ்பூர்த்தியோட வாய்ஸை நீங்கள் கேட்கலாம். இந்த பாட்டில் பார்ப்போம் எப்படி நடக்குது. கூட வச்சு கூடலூர் போறவள கூட கொஞ்சம் நானும் வரேன் கூட்டிக்கிட்டு போன என்ன ஒத்தையில நீயும் போன அது நியாயமா உன்னுடனே நானும் வரேன் ஒரு வாரமா நீ வாயேன்னு சொன்னாலே வாழ்வேனே ஆதாரமா கூடலூர் போறவள நீ குடிக்கிட்டு போக சொன்ன என்ன சொல்லும் ஒரு ஒத்துமைய நாமும் போக எது நேரமா தூபத்தாலே தச்சு வச்சேன் துரீரமா நான் போறேன்னு சொன்னாலே வாரேனே உந்தாரமா கூடலூர் போறவள நீ குடிக்கிட்டு போக சொன்ன என்ன சொல்லும் ஒரு ஒத்தையில நீயும் போன அது நியாயமா உன்னுடனே நானும் வரேன் ஒரு வாரமா நான் போறேன்னு சொன்னாலே வாரேனே உந்தாரமா Spurti. Sir. Incredible. Thank you, sir.
பியூட்டிஃபுல் ரெண்டிஷன், ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் எல்லா சின்ன சின்ன நியூஆன்சஸும் நீங்கள் அப்படியே கேப்சர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் ஜஸ்ட் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தோம். வேறு எந்த விஷயமும் தோணலை எங்களுக்கு. இப்போ எல்லாருமே வந்து தரோலி என்ஜாய்ட் இட். ரொம்ப நல்லா இருந்தது. காட் பிளஸ் யூ. ஸ்பூர்த்தி, சார் என்ன சொல்கிறது, ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. நீ பாடும்போது டேலண்டட், எல்லாருமே டேலண்டட் தான். பட் ப்ராடிஜிங்கப்பட்ட ஒரு விஷயங்கிறது just a few people are there. You are definitely a prodigy. Thank you so much, sir. ஏன்னா இட்ஸ் கம்மிங் டுகெதர். பாட்டுங்கிறது அது தனியாக வருது உனக்கு. ஐ திங்க் யுவர் பேரண்ட்ஸ், மதர், சார், காட் பிளெஸ் யூ அண்ட் காட் பிளெஸ் யூ அண்ட் ஹர் அண்ட் யுவர் டேட் அண்ட் எவ்ரிபடி. ஹோப்ஃபுல்லி யூ வில் பி ஒன் ஸ்ரேயா கோஷால். அந்த சரணத்துக்கு முன்னாடி ஒரு ஹம்மிங் பாடினே, அது இன்னொரு வாட்டி பாடு. உனக்கே அது ஏதோ ஒரு சின்ன சார், கரெக்டா சார்? அது வந்து சாரங்கியோட பிட். அது அழகாக நான் எனக்கு அது கரெக்டாக தப்பான்னு கூட எனக்கு பார்க்கல. ஐ வாஸ் ஜஸ்ட் என்ஜாயிங். பல்லவி நீங்கள் ஆரம்பித்தோன்னே எனக்கு அப்படியே நான் வேற ஒரு உலகத்துக்கு போயிட்டேன். நான் இங்கேயே இல்லை, இப்போ செட்லேயே இல்லை, இந்த சூப்பர் சிங்கர்லேயே இல்லை. நான் வந்து ஐ வாஸ் இன் ஹெவன். ஸோ அது கூட சேர்ந்து நீ ஷவர் வாங்கிக்கோ. Part, of course, it's such a wonderful song, Niman. Great composition. Thank you. So, ringtones தான் இன்னைக்கு today decide sometimes. ஒரு மியூசிக் கம்பெனி எங்கிட்ட they told me that இந்த பாட்டு வந்து it was the highest ringtone grosser of that time. Highest ringtone grosser. Hats off to you, Ima. Thank you so much. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸ்லேயும் நிறைய கவர் வெர்ஷன் வந்து இந்த சாங்க்கு நான் கேட்டிருக்கேன். என்னுடைய சாங்ஸில் ரீசெண்ட் டைம்ஸ் நிறைய கவர் வெர்ஷன், நிறைய பேர் இதை வந்து பாடி எனக்கு அனுப்புவாங்க. சார் இப்படி ஒரு கவர் வெர்ஷன், அதுக்கு சிரமம் எடுத்து அதுக்கு வீடியோலாம் ஷூட் பண்ணி ஒரு கவர் வெர்ஷன் எனக்கு அனுப்புவாங்க. இன்ஸ்ட்ருமெண்டல் வெர்ஷன் நிறையா இந்த சாங் கேட்டிருக்கேன். ஸோ அதுலேருந்து அதான் ஒரு படத்துடைய வெற்றி தோல்வியெலாம் தாண்டி வந்து ஒரு பாடல் வந்து எல்லா விஷயத்தையும் செய்யும், அந்த ஒரு மேஜிக்கை செய்யும்ன்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு இந்த சாங் மூலயமா எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பாடம். அண்ட் இந்த ஆல்பமே, இந்த ரம்மி படத்துடைய ஆல்பமே எல்லாமே வந்து ஃபீல் குட் நம்பர்ஸ். ஸோ அதுக்கு எனக்கு அந்த ஒரு அதுக்குண்டான ஸ்பேஸ் கொடுத்த டைரக்டர் பாலகிருஷ்ணன் சாருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த பாட்டை கூட நான் வந்து சார் முன்னாடி விஜய் டெலி அவார்ட்ஸில் பாடினேன். சார் வந்து நான் ஏதோ டைலாக் பேசுகிறேன்னு நினச்சிட்டு அப்படியே விட்டார். ஓகே ஸ்பூர்த்தி டார்லிங், பியூட்டிஃபுல்லா பாடுனீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகேன். நான் இப்போ அனந்த் சருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க எனக்கு ரொம்ப அந்த இதில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் வந்துட்டு ஷவர் வாங்கிட்டீங்க ரவுண்ட் 1ல். நாங்கள் சொல்லியிருந்தோம் ரவுண்ட் 1ல் யார் ஷவர் வாங்குறாங்களோ அவங்க வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம் கம்பீட் பண்ணுறதுக்கு. ஆனால் இப்போது ஏஞ்சலின் மட்டும்தான் டிஃபால்ட்டாக அங்கே இருக்காங்க. ஓகேயா? ஸோ நீங்கள் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூல் படி பார்த்தா நீங்கள் ஏஞ்சலினை தான் செலக்ட் பண்ணணும். அதை தாண்டி நீங்கள் வேறு யாரையாவது சூஸ் பண்ணலாமா இல்லையா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம ஜட்ஜஸ் தான் உங்களோட சிங்கிங்கை பேஸ் பண்ணி கொடுக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏஞ்சலின் கம்பீட் பண்ணுறதுக்கு ஓகேயா? இல்லை. இல்லை, நோ. ஸோ ஏஞ்சலினோட நீங்கள் வந்து செகண்ட் ரவுண்டில் கம்பீட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போ நம்ம ஜட்ஜஸ் கிட்ட வந்து உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுக்கலாமா இல்லையான்னு கேட்கலாமா? ஸ்பூர்த்திக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாமா ஏஞ்சலினை தாண்டி? கண்டிப்பாக. ஏன்னா இப்போ வந்து அற்புதமான ரெஸ்பான்ஸ் வந்த பாட்டு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க யார் வேணும்னா செலக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ இந்த ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா, ஷவர் வாங்கினவங்களே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படி மேலே போய் நல்லா பாடியிருக்கீங்க, க்யூட்டாக பாடியிருக்கீங்க, அதனால் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஸ்பூர்த்திக்கு இது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள். பரத். ஓகே, ஸ்பூர்த்தி வந்து பரத்தை வந்து சூஸ் பண்ணுறாங்க சார். ஓகேவா சார்? ஓகேங்களா? டெஃபினட்டாக. ஏன்னா இவங்க பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ரானரியாக இருந்ததுனால அவங்க சாய்ஸ் என்ன வேணுமோ அது தரப்படும். ஓகே பரத், நீங்கள் ஷவர் வாங்கும் போது நீங்கள் வந்து ஸ்ரீஷாவை சூஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ இப்போது ஸ்ரீஷாக்கும் ஏஞ்சலினுக்கும் வந்து போட்டி நடக்கும், பரத்துக்கும் ஸ்பூர்த்திக்கும் போட்டி நடக்கும். ஓகே? என்ன ஏஞ்சலின் மூஞ்சி
அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நல்லா சாஞ்சிட்டு இருக்கா பார். அவங்க சோபால சாஞ்சிட்டு இருக்காங்க, டபுள் சோபால. என்ஜாய்மா. ஸோ ஷவர் வாங்கிட்டீங்க, உங்களோட ஹேம்பர் வேணாமா உங்களுக்கு? வேணும். ஓ இமான் சட்டுன்னு உங்களோட ஹேம்பரை கரெக்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய முதல் ரவுண்டு அழகாக முடிஞ்சிச்சு. அண்ட் இவ்வளோ நேரம் நம்ம கூட வந்து பார்த்தோன்னா பசங்களை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் அவங்கள வந்து பார்த்தோன்னா ப்ளஸ் பண்ணுறதுக்காகவும் வந்து இமான் சார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு பெரிய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த அன்புடன் மேடை கிடைக்கின்றோம். ரொம்ப ஸ்வீட்டாக எங்களோட நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். பசங்க பாடின அருமையான பாடல்கள் நீங்களும் கேட்டு ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க. ஸோ இப்போ நாம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் யார் ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு அன்பு பரிசாக ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறோம். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இமான் சாரோட ஃபேவரட் அப்படின்னா யார்? ஸ்பூர்த்தி சொல்லலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஸ்பூர்த்தி. Young ones from the House of NAC Jewelers வழங்கும் 25,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்காக. இமான் சாரோட ஃபேவரட்டா இருந்ததுனால உங்களுக்கு வந்து ஒரு குட்டி அன்பு பரிசு நாங்கள் கொடுக்குறோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ ஸ்பூர்த்தி. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார் இங்கே எங்களோட ட்ராவல் பண்ணதுக்கு. ஸோ எங்களுக்காக நீங்கள் வந்து நாங்கள் உங்களை அப்படியே சும்மாலாம் விட்டுற மாட்டோம். ஸோ எங்களுக்காக ஏதாவது சின்னதா ப்ளே பண்ண முடியுமா? Sure, why not? Thank you.